அண்ணனுக்கு புதிதாக தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களிடம் அண்ணன் செங்கோட்டையன் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை கொள்கை தலைவர்களில் பேருங்க அண்ணாவையும் தந்தை பெரியாருக்கு அடுத்து தந்தை பேருங்க அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வையுங்கள் என்று கோரிக்கை வைத்தால் ஏதோ அவர் திராவிட இயக்க இங்கிருந்து 60 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்து கொண்டு சென்ற சித்தாந்தத்துக்கு மதிப்பளிப்பதாக ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த கோரிக்கையை செங்கோட்டையனை வைக்க சொன்னா இப்ப பிரியன் சார் சொன்னது சரின்ற மாதிரி அவங்களும் இன்னொரு ஒரு தேர்ட் திராவிடியன் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்களும் வந்துடுறாங்க. இதுவரை ஒரு சின்ன குறிப்பிட்டு சார், எல்லாருமே எம்ஜிஆர் பொது தலைவர் சொல்றாங்க. பொது தலைவராக இருக்கலாம், அவர் சிஎம் இருந்தாரு, கவர்மெண்ட் கூட விழாலாம் நடத்தலாம். ஆனால் அவர் திமுகலேருந்து அதிமுக அவர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் போயிட்டு இருக்கு. அதில் அந்த தலைமையில் சந்தேகங்கள் இருக்கு, கேள்விகள் இருக்கு, வேற விஷயம். ஆனால் அவரை எம்ஜிஆர் பொது தலைவர் சொல்ற விஷயத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் சார். எப்படி ஜெயலலிதா விஜயகாந்த் கண்டிச்சாங்களோ அந்த தைரியம் இப்போ இருக்கிற தலைமைக்கு இல்லை. சொன்னதுக்கு அண்ணன் சொல்றேன் தொடர்பு. எனவே அண்ணன் சொல்றாரு இப்போ எதிர்கால ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் திராவிட இயக்கவாதியாக ஏன்னா நாம நீங்க கருத தொடங்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இஸ் எட் டு பி டெஸ்டட். சரிங்களா? நீங்க அண்ணன் நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க. திரு செங்கோட்டையன் அவர் 3 மாதங்களில் முடிவெடுத்து விட்டார், நீங்க 4.5 வருஷமான்ட்டு. நாங்க இந்த கட்சியை இணைக்க வேண்டும். சரிங்களா? இந்த கட்சிக்கு வலுவையும் பொழுவையும் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்ட போராட்டங்களையும் கள போராட்டங்களையும் நாங்கள் 4.5 ஆண்டு காலமாக நடத்தி வருகிறோம். ஆனால் இல்லை பலன் செங்கோட்டையன் அவர்கள் 3 மாதங்கள் கூட தாக்கு பிடிக்காம உடனடியாக நம்மளுக்கு தொடர்பே இல்லாத ஒரு புது இயக்கத்தை நோக்கி சென்றிருக்கிறார் என்றால், எனவே தி ரெசிலன்ஸ் அண்ட் பெர்சிவரன்ஸ் வித் விச் ஓபிஎஸ் இஸ் ஃபைட்டிங். இல்ல சார், உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு கால அவகாசம் இருந்தது. இன்னைக்கு கால அவகாசம் இல்ல, தேர்தலுக்கு ரொம்ப குறைவான காலம் தான் இருக்கு. ஒரு டெட்லைன் அவர் ஃபிக்ஸ் பண்ணாரு சார். அந்த டெட்லைனுக்குள்ள திரு எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்புக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. அவர் நம்பியது பாஜகவை, பாஜகவும் அதற்கான எந்த சமிக்ஞையும் கொடுக்கல. அப்படின்னா அவர் இன்னொரு ஆப்ஷனை நோக்கி போயிட்டாரு. செங்கோட்டையன் இன்னொரு ஆப்ஷனான தாவேக்காவை நோக்கி போயிட்டாங்க. அவர் எங்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கட்சி விட்டு நீக்கிய பிறகு அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் தினகரன், திருமதி சசிகலா அம்மையாரை சந்தித்து நாம் அனைவரும் ஒன்றிணைந்து என்ன இந்த இயக்கத்தை மீட்டெடுக்கக்கூடிய பணியில் ஈடுபடுவோம். எனவே மீட்டெடுக்கிற வரை நிச்சயமா கடந்த வாரம் கூட நீங்க அழகா சொன்னீங்க, முன்னுரை இல்லை, கடந்த வாரம் கூட இணைப்புக்கு சாத்தியம் இருக்கிறது, மீட்டெடுப்போம்னு சொன்னவர் இன்றைக்கு உடனடியாக அவர் அந்தர்பல்ட்டி அடிச்சு போறாருன்னா நீங்க அது அந்தர்பல்ட்டின்னு பாக்குறீங்க. அது அவருடைய வியூகம் 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில கிடைச்ச அனுபவத்தின் அடிப்படையிலான ஒரு வியூகம்னு ஏன் அதை பார்க்க கூடாது? அது இட்ஸ் a failed strategy. எப்படி அது failed strategy? கட்டாயங்க இன்றைக்கு அதாவது திரு விஜய் அவர்களுக்கு இவர் அங்கே சென்றிருப்பது ஒரு பயன் அளிக்கலாம்.